பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவ நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க கூட இருந்து வழிநடத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம 4 சுவிசேஷ புத்தகங்களும் ஒரு கண்ணோட்டம் என்கிறதான தலைப்புல நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு சுவிசேஷ புத்தகங்களின் ஒத்திசைவு, 4 சுவிசேஷ புத்தகங்களையும் கால வரிசைப்படி ஆராய்ந்தா, கால வரிசைப்படி நம்ம 4 சுவிசேஷ புத்தகங்களையும் இது பண்றது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை தான் 4 சுவிசேஷ புத்தகங்களும் சொல்லுகிறது நமக்கு தெரியும். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் எப்படி சொல்லுகிறது, கால வரிசைப்படி அதை ஒரு வரிசைப்படுத்தினா அது எப்படி வரிசைப்படுத்தலாம் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் நமக்கு தெரிந்தபடி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 4 சுவிசேஷ புத்தகங்களும் கண்ணோட்டமாக பார்த்துட்டோம். இன்னைக்கு அதை மொத்தமாக சேர்த்து ஒரு கோர்வையாக 4 சுவிசேஷ புத்தகங்களும் கால வரிசை கணக்குப்படி நம்ம ஒரு கோர்வையாக ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா அந்த 3 சுவிசேஷ புத்தகத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சமநோக்கு சுவிசேஷங்கள், அதாவது ஒரே பார்வை கொண்ட சுவிசேஷ புத்தகம், அதை சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்ற யோவான் சுவிசேஷ புத்தகத்துக்கு மட்டும் என்னென்னா அது தன்னிச்சையாக இருக்கிற சுவிசேஷ புத்தகம். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷ புத்தகங்களும் ஒரு சமநோக்கு சுவிசேஷ புத்தகங்களாக காணப்படுகிறது. அது ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள், அவர் போதித்த காரியங்கள், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காரியங்களை முக்கியத்துவம் எடுத்து எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் சுவிசேஷ புத்தகம் அதிலிருந்து தனித்துவமா அவருடைய தெய்வீக தன்மையை எழுதியிருக்கிறதுனால அந்த 3 சுவிசேஷ புத்தகங்களையும் சினாப்டிக் காஸ்பல்ஸ்னும் இதை தன்னிச்சையாக செயல்படுகிறது, தன்னிச்சையான புத்தகம் அப்படின்னும் சொல்லுகிறத பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் இதுதான், நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டது தான். அதை ஒருக்கா 4 சுவிசேஷ புத்தகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சுவிசேஷ புத்தகம், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி மத்தேயு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வரி வசூலிக்கிறவர். அதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சித்திரம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட யூதர்களின் ராஜா. அது எழுதப்பட்ட நோக்கம் என்னன்னா இயேசுல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்த யூதர்களின் ராஜா என்பதை வலியுறுத்தும்படியாக அதனுடைய முக்கிய நோக்கம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தினுடைய முக்கிய நோக்கமே இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வந்த யூதர்களின் ராஜா என்பதை சொல்லும்படியாக தான் அந்த மத்தேயு எழுதப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை பார்க்கும்போது மார்க் யோவான் மார்க், ஜான் மார்க் என்று சொல்லப்படுகிற மார்க்னால எழுதப்பட்டது நமக்கு தெரியும். அதுல எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சித்தரித்திருக்கிறாங்கன்னா பாடுபடும் ஊழியக்காரராக, ஒரு ஊழியராக, ஒரு வேலைக்காரராக அப்படி அவரை சித்தரித்திருக்கிறத பார்க்க முடியும். இதனுடைய நோக்கமும் சிறப்பம்சமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயேசுவின் செயல்களுக்கு அதில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். இல்லைன்னா அது விரைவாக எழுதப்பட்டிருக்கும். அதில் அதிக அற்புதங்கள் அந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை பார்க்கும்போது லூக்கா ஒரு மருத்துவராக காணப்படுகிறார். அவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சித்தரித்திருக்கிறார் என்றால் ஒரு மனித குமாரனாக, அவர் ஒரு ரட்சகராக சித்தரித்து எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசு எல்லா மனிதர்களுக்கும், குறிப்பாக புறஜாதி
புறஜாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் ரட்சிக்கும்படியாக விடுவிக்கும்படியாக அவர் ஒரு மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார் என்பதை தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக அதனுடைய சிறப்பம்சமாக காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் யோவான். அதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படி சித்தரித்திருக்கிறாங்க? தேவகுமாரனாக சித்தரித்திருக்கிறாங்க. மற்ற 3 இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற 3 சுவிசேஷ புத்தகங்களிலும் யோவான் சுவிசேஷ புத்தகம் மாறுபட்டு காணப்படுகிறது. அது எனது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைக்கும் ஆவிக்குரிய போதனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் 4 சுவிசேஷ புத்தகத்தை குறித்து நம்ம ஒன்றுக்கு ஒரு கோர்வையாக பார்த்தோம்னா அதுதான் பார்க்க முடியும். இன்னும் இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தையும் ஒத்திசைவை, அதாவது உடன்பாடு, அதனுடைய 4 சுவிசேஷ புத்தகத்தையும் கால வரிசைப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வரலாற்றை 7 பிரிவுகளாக பிரித்து நம்ம படிக்கலாம். அது எப்போ முதல் பிரிவு என்னன்னா, இயேசு யோவான் ஆகியோருடைய பிறப்பு, குழந்தை மற்றும் இளமை பருவத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல பார்த்தா யோவான் ஸ்நானகனை குறித்ததான உண்மைகள், யோவான் ஸ்நானகனை குறித்ததான காரியங்கள். 3வது பார்ட்ல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் தொடக்க கால ஊழியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது செஞ்ச ஆரம்ப கால ஊழியத்தை பார்க்க முடியும். 4வது இயேசு கிறிஸ்துவின் கலிலேயா ஊழியம். 5வது யூதேயா மற்றும் பெரேயா ஆகிய இடங்களில் இயேசு ஆற்றிய ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம், 6வது இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம். 7வது உயிர்த்தெழுதல் முதல் அவர் அந்த பரமேறி செல்கிறது வரைக்கும் உள்ள, உயிர்த்தெழுதல் முதல் விண்ணகம் ஏறுதல் வரைக்கும் உள்ள காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த மொத்த 4 சுவிசேஷங்களையும் கால வரிசைப்படி நம்ம அதை வரிசைப்படுத்தி கற்றுக்கொள்வோம் என்றால் அதை 7 பிரிவுகளாக நம்ம பிரித்து படிக்க முடியும். அதை தான் நாம் பார்த்தோம். முதலாவது இயேசு யோவான் ஆகியோருடைய பிறப்பு, குழந்தை மற்றும் இளமை பருவத்தை பார்க்கிறோம். 2வதாக யோவான் ஸ்நானனை குறித்த உண்மைகளை பார்க்கிறோம். 3வதாக இயேசு கிறிஸ்துவின் தொடக்க கால ஊழியம், ஆரம்ப ஊழியத்தை பார்க்கிறோம். 4வது இயேசு கிறிஸ்துவின் கலிலேயா ஊழியம். 5வது யூதேயா மற்றும் பெரேயா ஆகிய இடங்களிலே இயேசு ஆற்றிய ஊழியம். 6வது இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம். 7வது உயிர்த்தெழுதல் முதல் விண்ணகம் ஏறுதல் வரை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய டாபிக்கா இருக்குது. நம்ம இந்த சுவிசேஷ புத்தகங்களின் ஒத்திசைவு மட்டும் நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த பிரிவுகளின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறதன் அடிப்படையில் கற்றுக்கொண்டோம்னா மொத்த ஹோல் 4 சுவிசேஷ புத்தகங்களும் ஈஸியாக அப்படியே நமக்கு மனப்பாடமாகிவிடும் என்பதுதான் நம்ம பார்க்க முடியும். இதில் இப்போ முதலாவது நம்ம இயேசு யோவான் ஆகியோருடைய பிறப்பு, குழந்தை மற்றும் இளமை பருவம் எப்படி நம்ம அதை பிரித்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன நிகழ்ச்சி, ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு 2 புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது 2 புத்தகம் எதெல்லாம்? மத்தேயுவிலையும் லூக்காவிலையும் மட்டும்தான் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தேயுவில 1ஆம் அதிகாரத்துல 1 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கால 3ஆம் அதிகாரத்துல 23 to 36 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயுவில ஆபிரகாமில தொடங்கி யோசேப்பின் மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி முடித்திருக்கும். இங்க லூக்காவில பார்த்தோம்னா, அதாவது யோசேப்பின் மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு தொடங்கி ஆதாமில் கொண்டு முடித்திருக்கிறத பார்க்க முடியும். இந்த 2 வம்ச வரலாறுகளும் டிஃபர் ஆகிறத குறித்து நம்ம போன நாட்கள்ல பார்த்தோம். ஏனென்றால் ஒரு முறை கூட சொல்றேன், இதுல மத்தேயுவில யோசேப்பினுடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல பார்த்தோம்னா லூக்காவில் பார்த்தோம்னா மரியாளின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுல நாம பார்க்கும்போது என்ன பார்க்க முடியும்னா, இதுல நீங்க இந்த சுவிசேஷ புத்தகத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல 1
இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மத்தேயுல சொல்லப்பட்டுள்ளது பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல பார்த்தோம்னா தாவீதின் மகன் சாலமோனிலிருந்து, அதாவது அந்த ராஜாக்களுடைய அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த ராஜ பரம்பரையில வந்தவர் தான் யார் என்றால் யோசேப்புன்னு பார்க்கிறோம். ஆனா லூக்காஸ் விசேஷத்துல பார்க்கும்போது அந்த தாவீதின் குமாரன் நாத்தான், அந்த நாத்தானுடைய வம்ச வரலாறுல வந்தவர் தான் யாருன்னா மரியாளுடைய அப்பா. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதுலதான் அந்த ரெண்டுமே தான் டிஃபர் ஆகும். மரியாளுடைய குடும்பத்திலே ஆண் வாரிசு இல்லாததினால மருமகனா இருந்த யோசேப்பை குறித்து அந்த வம்ச வரலாறுல சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அடுத்து யோவானின் பிறப்பு முன்னறிக்கப்படுவது முதலாம் நிறைய இளமை பருவம் நம்ம இப்ப பார்க்கறது இயேசுடைய யோவானுடைய இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை குறித்து அதிகமாக யார் தான் சொல்லியிருப்பார்? லூக்கா மட்டும்தான் சொல்லியிருப்பார். மற்ற யாரும் அதிக முக்கியத்துவம் இந்த இளமை பருவத்துக்கு இளமை பருவத்துக்கு கொடுக்கப்படலைங்கிறத பார்க்கிறோம். யோவானின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுதல் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக கன்னிமரியாளிடத்தில் இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுதலும் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த யோவானின் பிறப்பு சகரியாவுக்கு முன்னறிவிக்கப்பட்டது எருசலேம் தேவாலயத்துல வைத்து, எங்கு வைத்து நடந்தது அப்படிங்கிறதையும் ஓரலா சொல்லி நான் கடந்து போகிறேன். மற்ற காரியங்களை இந்த அடிப்படையில பிரித்து கால வரிசை அடிப்படையில ஒரு முறை சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். இந்த ஒரு டாபிக்கை முடிக்கிறதுக்கு நமக்கு 3 வாரங்கள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த கால வரிசைப்படி வேதத்தை 4 சுவிசேஷ புத்தகங்களை படித்தால் நமக்கு புரிவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிந்தவர்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். இப்போ முதலாவது யோவான் பிறப்பு முன்னறிப்பு இப்ப எங்க வச்சு நடந்தது? எருசலேம் தேவாலயத்துல வைத்து நடந்தது. அது லூக்காவில தான் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். அடுத்து கன்னிமரியாளிடத்தில் இயேசுவின் பிறப்பு எங்க முன்னறிவிக்கப்படுதுன்னா நாசரேத்துல வைத்து முன்னறிவிக்கப்படுகிறது. அது 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38. இதுவும் லூக்காவிலே மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும். இது 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள வசனங்கள்ல. அப்புறம் என்ன நடக்குது? மரியாளிடம் எலிசபெத் பாடிய பாடல். மரியாள் எலிசபெத்தை பார்க்கும்படியாக எங்க போறாங்க? யூதேயாவில் உள்ள மலைநாட்டுக்கு போகும்போது அங்க யூதேயாவில் உள்ள மலைநாட்டுல வைத்து மரியாளிடம் எலிசபெத் ஒரு பாடலை பாடுகிறார்கள். அது 1 முதல் 39 முதல் 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து மரியாளின் துதிப்பாட்டு. எலிசபெத் பாடின உடனே மரியாள் ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அதுவும் அந்த யூதேயாவிலே வைத்து நடைபெறுகிறது. 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 வரை உள்ள வசனங்களே பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் ஸ்நானனின் பிறப்பு, குழந்தை பருவம் மற்றும் எதிர்கால நோக்கம். இதுவும் யூதேயாவிலே வைத்து நடைபெறுகிறது. 1ஆம் அதிகாரம் 57 80 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யோசேப்புக்கு என்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுறதுல பார்க்கிறோம். அது எங்க நடைபெறுகிறதுன்னா நாசரேத்துல வைத்து நடைபெறுகிறது. 1ஆம் அதிகாரம் இது மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதை கோர்வையாக நம்ம கற்றுக்கொள்வது நமக்கு வசதியாக இருக்கும். எங்க சொல்லப்பட்டிருக்குது? யோசேப்புக்கு இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுதல் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மத்தேயுவில 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக இயேசு அது நாசரேத்திலே வைத்து, இந்த சம்பவம் எங்கே வைத்து நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாசரேத்திலே நடைபெறுகிறது. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறக்கிறார். அதை குறித்து 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அடுத்ததாக தேவதூதர்களின் பிரகடனம், மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் பிரகடனம் பண்றாங்க. அது எங்க வைத்து நடைபெறுகிறது? பெத்லேஹேமிற்கு அருகில உள்ள சமவெளியிலே மேய்ப்பர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது நடைபெறுகிறது. அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நாம் அதை கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக தொழுது கொள்ள வந்த மேய்ப்பர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வராங்க. அது எங்க? பெத்லெஹேமுக்கு வராங்க. அது 2ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்கள்லே நாம பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக இயேசு என்ன செய்கிறாங்க? விருத்த சேதனம் பண்ணுவதற்காக பெத்லெஹேம் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்காக தேவாலயத்துக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுதல். அது எங்கன்னா பெத்லெஹேம்ல வைத்து விருத்த சேதனம் பண்ணுவாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அந்த நாட்கள்லே யூதேயாவில் இஸ்ரவேலர்களே எந்த குழந்தை பிறந்தாலும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அந்த விருத்த சேதன முறையை பெத்லெஹேம்ல வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவங்களுடைய தாய் தகப்பனார் செய்தார்கள். அதே 2ஆம் அதிகாரம் 21 லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்ததாக பார்க்கும்போது இயேசு முதலாவது அவர் குழந்தையா இருக்கும்போது அந்த காணிக்கை முதலாவது பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது என்னது? மீட்டெடுக்கும்படியாக அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும் என்கிற முறைமை உண்டு. அதை நிறைவேற்றும்படியாக என்ன செய்யறாங்க? தேவாலயத்துக்கு வர்றாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றாங்க. அங்க யாரெல்லாம் இருக்கிறது? சிமியோனும் அன்னாளும் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் மேசியா என்று கண்டுகொண்டு அவர்களை போற்றி பாடுகிற சம்பவத்தையும் நம்ம லூக்காவில தான் படிக்க முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 22 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக இவைகளுக்கு பின்பு சாஸ்திரிகள் வருகை தருகிறாங்க. பெத்லெஹேமுக்கு ஃபர்ஸ்ட் வர்றாங்க. அதுக்கப்புறம் எருசலேமுக்கு வராங்க. அப்புறம் பெத்லெஹேமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்களே, அது 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12. இது மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கும். இது முன்னால கொடுக்கப்பட்டுள்ள சம்பவம் வரைக்கும் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ சாஸ்திரிகள் வருகை என்னன்னா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்க முடியும். அடுத்ததாக என்ன செய்யறாங்க? எகிப்துக்கு ஓடி போகிறாங்க. ஏரோது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க? எகிப்துக்கு ஓடி போகிறாங்க. அந்த நாட்களில் சட்டத்தின்படி கபடற்ற குழந்தைகள், இந்த கால கணக்கின்படி 2 வயதுக்குட்பட்ட சாஸ்திரிகள் சொன்ன கால கணக்கின்படி 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்தால் அந்த ஆண் குழந்தையாக பிறந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்த மேசியாவையும் கொலை செய்து விடலாம் என்கிற நோக்கத்தோடு எல்லாருக்கும் ஏரோது அறிவிக்கிறாரே, அந்த சம்பவம் மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கும் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே நாம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக எகிப்தை விட்டு நாசரேத்துக்கு திரும்புறாங்க. இப்போ எகிப்துல போய் தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து நாசரேத்துக்கு திரும்பி வர்றாங்க. அதுவும் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 இருந்து 23 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலையும் நம்ம கண்டுகொள்ள முடியும். இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இயேசுவின் குழந்தை பருவத்தை எங்கே கழித்தார்? நாசரேத்திலே கழித்தார் என்பதை நாம பார்க்கிறோம். இதுல இருந்து திரும்பி என்ன செய்வாங்க? நாசரேத்தில இருந்தா நசரேயன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லலாம் உள்ள வசனத்தை நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரம் 40-51 வசனங்கள்லே பார்க்க முடியும். அடுத்ததாக 12 வயது நிரம்பிய இயேசு தேவாலயத்திற்கு வருகை புரிதல். தேவாலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வருவாங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாமல் போய்விட்டார் என்று தேடி வருகிற அந்த சம்பவம் 2ஆம் அதிகாரம் 40 லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரம் 41 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசுவின் 18 ஆண்டு கால வளர் இளம் பருவமும் இளமை பருவமும் அதுவும் நாசரேத்திலே தான் இருக்கும். அது 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலையும் 52வது வசனத்திலையும் பார்க்க முடியும். இதுதான் நம்ம என்னன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இதுவும் யோவானுடையதையும் பிறப்பு, குழந்தை மற்றும் இளமை பருவம். முக்கியமா இது லூக்காஸ் விசேஷ புத்தகத்துல மட்டும்தான் சொல்லப்படும். அங்கொன்று இங்கொன்றுமாக மத்தேயுவில ஒரு சின்ன சின்ன
டாபிக் சாஸ்திரிகளின் வருகை வந்து மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்புக்கு முன்னறிவிக்கப்படுறது வந்து மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவின் பிறப்பு சின்னது சிம்பிளா வந்து மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும். சாஸ்திரிகள் வருகை, எகிப்துக்கு போறது, எகிப்துல இருந்து நாசரேத்துக்கு திரும்புறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும். மற்ற சம்பவங்கள் எல்லாமே லூக்காவில் மாத்திரம்தான். அந்த குழந்தை பருவத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை நாம் வாசித்து பார்த்தால் மாத்திரமே கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக 2வது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் ஸ்நானனை குறித்த உண்மைகள். யோவான் ஸ்நானகன் குழந்தை பருவத்தை குறித்து, அவர் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்ததை குறித்து பார்த்தோம். இப்போ யோவானுடைய ஊழிய தொடக்கம் அது எங்க இருந்து ஆரம்பமாகிறது? யூதேயா வனாந்தரத்தில். அவர் தன்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே, அதாவது யூதர்களுக்கு அறியப்படுகிற வரைக்கும் அவர் வனாந்தரத்திலே இருந்தார். அவர் ஒரு எஸ்ஸின் அமைப்பை சேர்ந்தவராக இருந்தார். எசனையர்கள் அப்படி என்று ஒரு குழுவினர் இருந்தார்கள் என்பதையெல்லாம் குறித்து நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அது குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டாபிக்குள்ளாக நான் கடந்து போக விரும்பவில்லை. யோவானுடைய ஸ்நானனை குறித்ததான காரியங்கள் வந்து 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கும். அது எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த நாள்ல நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். யோவானுடைய ஊழிய தொடக்கம் வந்து யூதேயாவின் வனாந்தரத்திலே தான் அவர் ஊழியம் செய்தார். வனாந்தரத்திலே வந்துதான் யோவானுடைய ஊழியம் காணப்பட்டது. மத்தேயு 3:1 சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கு 1 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 3 அதிகாரம் 1 முதல் 1-2 வசனங்களிலும், யோவான் 1 அதிகாரம் 19 முதல் 28 வரை உள்ள வசனங்களிலும் நாம வாசித்து பார்த்தோம் என்றால், யோவானுடைய ஊழிய தொடக்கம், அவர் எப்படி ஊழியத்தை துவங்கினார் என்பதை நாம கண்டுகொள்ள முடியும். இப்போ அவருடைய செய்தி, அவர் எப்படிப்பட்ட செய்தியாளனாக வெளிப்பட்டார், அவருடைய செய்தி என்ன, அவர் என்ன செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்தார் என்பதை குறித்து நாம மத்தேயு 3 அதிகாரம் 2 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், 1 அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலும், 3 அதிகாரம் 3 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம கண்டுகொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்ட செய்தியை கழித்தார். இதெல்லாம் நம்முடைய வேதத்துல நாம் புரட்டி வாசித்து பார்த்தால் உண்மையாகவே எனக்கு பிரயோஜனமா இருந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். இந்த கண்ணோட்டத்திலே மொத்த டாபிக்கை நம்ம வாசித்து பார்க்கும்போது அது வந்து நம்ம எல்லாம் மத்தேயு படிச்சுட்டு மார்க் படிப்போம், மார்க் படிச்சுட்டு லூக்கா படிப்போம், லூக்கா படிச்சுட்டு யோவான் படிப்போம். அப்படி இல்லாமல் இந்த டாபிக் வைஸா நம்ம ஒருக்கா படிக்கும்போது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதாவது அவர் எப்படிப்பட்ட செய்தியை அளித்தார். 3 அதிகாரம் 2 முதல் 12 வரை உள்ள வசனங்களும், 1 அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள வசனங்களும், 3 அதிகாரம் 3 முதல் 14 வரை உள்ள வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கதா பார்க்க முடியும். அடுத்தது இயேசுவானவரை பற்றிய யோவானுடைய சித்திரம், அவர் எப்படி சித்தரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார் என்பது 4 சுவிசேஷ புத்தகத்திலும் சொல்லி இருக்கிறார். 3 அதிகாரம் 11 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், மத்தேயுல 3 அதிகாரம் 11 முதல் 12, மார்க்கு 1 அதிகாரம் 7 முதல் 8, லூக்கா 3 அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களும், யோவான்ல 1 அதிகாரம் 26 முதல் 27 வரை உள்ள வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி சித்தரித்தார். அவருடைய பாதரட்சியின் வாரை நான் அவிழ்ப்பதற்கும் பாத்திரம் அல்ல, அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்பதை குறித்து தான சாட்சிக்கு பகிர்ந்தாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. அதை வந்து 4 சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடியும். யோவானுடைய துணிவு வந்து மத்தேயு சுவிசேஷ துணிவாக செய்த அவருடைய காரியம், மத்தேயு சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 3 அதிகாரம் 19-20 வசனங்களிலும், மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 4 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரே நிமிஷம்.
மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 19-20 வசனங்களிலையும் வந்து யோவானுடைய துணிவை குறித்து நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 14:4 முதல் 12 ஏரோதுவை குறித்து அவர் சொல்லுவாரே, ஏரோது தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டு காவலில் வைத்திருந்தான் சொல்லி அந்த யோவான் துணிவாக செயல்பட்டதுனால அவரை சிறை சேதம் பண்ணதை குறித்து நம்ம மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வரை உள்ள வசனங்களையும் பார்க்க முடியும். இதுதான் யோவான் ஸ்நானனை குறித்த காரியங்களை குறித்து நம்முடைய சுவிசேஷ புத்தகங்களிலே சொல்லுகிற காரியங்களாய் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம 2 டாபிக் பார்த்திருக்கிறோம். இயேசுவும் யோவான் ஆகியோருடைய பிறப்பு, குழந்தை மற்றும் இளமை பருவம், யோவான் ஸ்நானனை குறித்த உண்மைகள் குறித்து 2 டாபிக்கை பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம ஒத்திசைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால வரிசைப்படி சுவிசேஷ புத்தகங்களை ஆராய்ந்து படிப்பது தான் நமக்கு வந்து சுவிசேஷ புத்தகங்களையும் ஒத்திசைவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை மத்தேயு, மார்க்கு, லூக்கா வந்து சினாப்டிக் காஸ்பல்ஸ், அதாவது சமநோக்கு பார்வை உடைய சுவிசேஷ புத்தகங்களாக செயல்படுகிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். மீதி உள்ள காரியங்களே அடுத்த வாரங்களில் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சுவிசேஷ புத்தகத்தின் மேன்மை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்துள்ள நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.